அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆனம் வெரைட்டியில் தான் வரும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு. ஸோ பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிற இந்த கப்பில் நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கிராமில் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து முருங்கைக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முருங்கைக்காய் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய முருங்கைக்காய் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சா இன்னும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். பட் நான் இன்றைக்கி வந்து ஊறலாம் வைக்கல. ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே எடுத்து தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஊற வைக்கிறதுனா கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும். ஸோ இப்போ நம்ம நல்லா வந்துட்டு பாசிப்பருப்பு வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து நல்லா சீக்கிரம் குயிக்காக வந்து குக் ஆகக்கூடியது தான். இப்போது ஒரு கடாயில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே சரி பருப்பை வந்துட்டு குக்கரில் வந்துட்டு நம்ம வேக வைக்கும் போது அதில் வந்து நுரெல்லாம் தங்கிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாயில் மெத்தடில் வந்துட்டு குக் பண்ணும்போது நமக்கு அதுக்கு மேலே வர நுரையெல்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். ஏன்னா அதனால நம்மளுக்கு நிறைய வாயு பிரச்சனை வந்துட்டு வரும். இப்போது நம்ம அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா குக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பருப்பு நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கும். ஸோ பாருங்கள், மேலே அந்த நுரெல்லாம் நல்லா மேலே தனியாக வந்துடுச்சு. ஸோ பருப்பும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு குக்காக இருந்தால் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போது நம்ம இதில் மேலே இருக்கிற அந்த நுரை எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த நுரை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி கேஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்காது. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம். அடுத்து பூண்டு பற்கள். ஸோ பூண்டு பற்கள் வந்துட்டு ஒரு 7 பூண்டு பற்கள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வாட்டர் அகைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து அப்புறம் கீழே வந்து பிடிச்சிரும். ஸோ அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது இதில் நம்ம முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் முருங்கைக்காய் கூட நான் வந்துட்டு உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முருங்கைக்காய் கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த காய்கறியுமே இல்லாமல் கூட இந்த ஆனம் வந்து பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாய்த்தூள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் வந்துட்டு அங்கே இங்கே கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நான் அகைன் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஒரே 1 டீஸ்பூன் தான் நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஆழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உப்பு வந்து சட்டுன்னு ஏறிடும். ஸோ வந்துட்டு அப்புறம் ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு பெட்டர். நான் சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அளவுகள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கரெக்டாக வந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணாலே போதும். காய்கறி வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு நல்லா நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ காய் நல்லாவே வந்துட்டு வெந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா வந்துட்டு அது வந்து ஒரு திக்கான ஃபார்முக்கு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு மேலே தாளிப்பு தான் நம்ம வந்து போட போகிறோம். எல்லாமே நம்ம குக் பண்ணியாச்சு. ஃபைனலாக தாளிச்சு மட்டும் போட்டாலே போதும். இதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ தாளிப்பு வந்து மேக் பண்ணலாம். ஸோ தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்துட்டு எடுத்து அந்த ஆணத்தில் வந்து ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு பருப்பானம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு எக்கு லைக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்கு கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கொத்து பருப்பானம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா மணக்க மணக்க ஒரு சூப்பரான ஒரு பருப்பானம் வந்து ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சாம்பார் உரைக்குதுன்னு சொல்லும் போது இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.